ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் பஞ்சாபி ஃபுட் சாப்பிடலாம் நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். என்னடா எப்பவுமே ஹோட்டலுக்கு வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில தான் இவ வந்து வீடியோ ஓப்பனிங் கொடுப்பா, இன்னைக்கு என்ன உள்ளரே வந்து கொடுக்குற அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுங்க. இந்த ஆம்பியன்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வெளியில போறதுக்கே மனசு வராம இங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட்ல இவங்க ஆம்பியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல யூஸ் பண்ண அந்த வால்லேருந்து கத்தி இவங்க வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அவங்க வந்து டெக்கரேஷன்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பைக்ஸ்லாம் ரொம்ப விரும்பி இது பண்றதுனால உங்களுக்கு ஓப்பனிங்ல வந்து பில்லிங் கவுண்டரே 2 பைக் வச்சதா இருக்கும். நல்லா இருக்கு. உள்ளர வந்தவொடனே 3 சிங்க உட்காந்துட்டு இருப்பாரு, ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பல்லே 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 டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்க 4 பார்ட்டிஷனா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு உள்ளர வந்த உடனே ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு அவங்க என்னென்ன ஸ்பைசஸ், ரைஸ், தால் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அதை டேபிள்ல அப்படியே புதைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஆம்பியன்ஸ். இன்னொன்று வந்து பைக் வீலிங் வச்சு ஒரு டேபிள் மாதிரி ஒரு செட்டப்பு. இன்னொன்று வந்து தாபா ஸ்டைல்ல வந்து செட்டப்புங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி, பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டெல்லாம் வச்சு செம்மையா இருந்தது. இன்னொரு 4வது சொல்ல மறந்துட்டேன் நான். அது வந்து ராஜாக்கள்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாஸியான சேரு, ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுற பிளேட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு. பிண்ட் பியோர் பஞ்சாபி டெசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோட் ஐயப்பன் தாங்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு. 2nd ஃப்ளோர்ல இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்க்குக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. உங்களுக்கு லைவ் லொகேஷன் கொடுத்துட்றேன். நான்லாம் வந்து கூகுள் மேப்பை பார்த்து தான் வந்தேன். அதே மாதிரி என்ன பிடிச்சி வந்துருங்க நீங்களுமே. சரி, நம்ம வீடியோக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. என்னடா உள்ளர வந்தவொடனே பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த மெனுவே பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி டெக்கன் குரோனிக்கல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செட்டப்லயே கொடுத்துருக்காங்க. கிரேவிஸே பாத்தீங்கன்னா ஒரு 100+ கிரேவிஸ் இருக்கு. இங்கே ஸ்டார்ட் ஆகி சப்ஜிஸ் அப்படியே போகுது. நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவங்க கிட்டே கேட்டுட்டேன், நீங்களே வந்து பஞ்சாபில என்ன ஸ்பெஷலோ அதை கொடுங்க, அவங்க யூனிக்கான ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வேணும், ஸ்டார்டர்ஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. தமிழ்ல சொல்லுவா. தமிழ்லே சொல்லுவா. நல்லா தமிழ் தெரியும் அவருக்கு. என்ன தமிழ் பேசுற? இது நேஷனல் பர்மிட் வண்டி, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். ராயல் மிக்ஸ் பண்ணி டிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு பீட்ரூட் கபாப் இருக்கும், அது நல்லா இருக்கும். டெய்லி ஸ்பெஷல் சொல்லுவீங்களா? அது என்ன? பஞ்சாபி பன்னீர் மசாலா அந்த சைட் டிஷ்ல. ரொட்டி நான் உங்களுக்கு மக்கி ரொட்டி அண்ட் வித் சர்சோ கா சாக் அதே மாதிரி சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். ட்ரிங்க்ஸ்ல உங்களுக்கு ஸ்பைசி ஆரஞ்சு மொஜிட்டோ இருக்கும். அவங்க உங்க பேரு? பூர்ணிமா. பூர்ணிமா. இது அழகான தமிழ் பெயரியா? தமிழ் பேரா இருக்குப்பா, ஈஸியா இருக்கும் போல. நான் கூட ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு டேபிளுக்கு. லெமனேட் சில்லி பன்னீர், மக்மல்லி பன்னீர், சாம் செவரே ஹோப்தா, பீட்ரூட் கபாப், பேல்பூரி, சார்சாண்டா சாக், இது வந்து ஹாங்காங் பேபி கார்ன், இது பட்டேலா ஸ்பெஷல் ரைஸ், பட்டேலா பன்னீர், இதுதான் மக்கி ரொட்டி, இது மிக்ஸ் ரொட்டி, நான் லச்சா பரோட்டா, பன்னீர் டெசி பீஸா, இது ஸ்பெஷல் வடா பாவ், ஸ்பைசி மேங்கோ மொஜிட்டோ, இது ஸ்பைசி ஆரஞ்சு மொஜிட்டோ. முதல்ல வந்து சாட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேல்பூரி, இது கூட வந்து வடா பாவ். வடா பாவுக்கு வந்து சில்லிஸ்லாம் 2 வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சில்லியும் எடுத்துப்போம். பேல்பூரிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேல்பூரியில வந்து நல்லா ஒரு கிரன்ச்சியா இருக்கு. ஒரு ஸ்பெஷல் பேல்பூரி சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. வடப்பாவுல பாத்தீங்கன்னா மேல நல்லா சீஸோ பட்டரோ போட்டு அதுக்கு மேல வந்து அந்த சேவ் போட்டிருக்காங்க. கீழே வந்து அந்த மீன் சட்னி, அதுக்கும் கீழே அந்த கிரன்ச்சியா ஒண்ணு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மின் சட்னி போட்டு அந்த கிரன்ச்சி ஃபீல் வச்சு அதுக்கப்புறம் வடை பாவ், அதுக்கு மேல பாவ் வச்சிருக்காங்க.
அருமையா இருக்கு வடப்பாவ். நான் வந்து சின்ன சின்ன சாட் ஷாப்லலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனா வந்து இப்படி ஒரு டேஸ்ட் இருந்ததே கிடையாது. ஒரு ஸ்பெஷலா இருக்கு எல்லா சாட். நான் ஸ்டார்டிங் அந்த பேல் பூரியிலேருந்து இது வரைக்குமே அவங்க உள்ள போட்டிருக்க அந்த வடை இருக்கு பாத்தீங்களா, அது செம்மையா இருக்கு. நான் வந்து ஸ்பைசினஸ் இதுல எதிர்பார்க்கவே இல்லை. இதை கடிச்சிட்டு இந்த சில்லியை கடிக்கும் போது உங்களுக்கு தேவையான காரம் அப்படியே வந்துருச்சு. அந்த டெசி பன்னீர் பீஸா வந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்து பன்னீர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாவே போட்டிருக்காங்க. 3 வகை கேப்சிகம், அந்த ரெட்டு, எல்லோ, கிரீன் கேப்சிகம், மேல அந்த ஆலிவ்ஸ், அதே மாதிரி ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகனோ எல்லாமே இருக்கு இந்த பீஸால. வாவ், சீஸை பார்த்தீங்களா? முதல் பைட் வச்ச உடனே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸோட ஃப்ளேவர் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த வெஜ்ஜீஸ் கிட்டே போக முடியுது. அந்த மாதிரி சீஸை ஃபுல்லா மேல செம்மையா போட்டிருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த பீஸா வரைக்குமே நான் வந்து ஒரு ஸ்பைசியான ஒரு ஃபீல்ல சாப்பிடணும்னு ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மக்மல்லி பன்னீர் தான் கேக் மாதிரி கட் பண்ணலாம் போல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லா பெரிய பீஸ் இது. முதல்ல இதுதான் பன்னீரை சாப்பிட்றோமா ஒரு பஞ்சு சாப்பிட்றோமான்னு ஒரு மாதிரி சரியான சாஃப்ட்டுங்க. மொத்தமா வந்து பன்னீர் வந்து இவ்வளோ சாஃப்டா நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. ஒரு சீஸை சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? சீஸ் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி கெட்டியான பதத்துல இருக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படியே அருமையான சாப்பிட்டு அதே மாதிரி அவங்க உள்ள போட்டிருக்க எனக்கு அந்த பன்னீர் வந்து ஹிந்தியில இருக்கிறதுனால அதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு தெரியல. ஆனா நல்லா தந்தூர் பண்ணிருக்காங்க. அந்த தந்தூர் ஃபிளேவரோட அவங்க போட்டிருக்க ஸ்பைசஸ்லாம் செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பீட்ரூட் கபாப் தான். கபாப் வெளியில பாத்தீங்கன்னா இந்த கசகசாலாம் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி பொரிச்சு எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டையோட ஃபிளேவர் இருக்குல்ல, ஸ்பைசஸ், அதோட ஃபிளேவரோட பீட்ரூட் எப்பவுமே ஸ்வீட்டா இருக்கும். அந்த ஸ்வீட்னஸும் இருக்கு. கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு ஃபிளேவர், பீட்ரூட்டோட ஃபிளேவர் எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இந்த கபாபே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் பரோட்டாஸ் எல்லாம் சாப்பிடலாம் போயிடலாம். இது வந்து பட்டர் நான் செம்ம சாஃப்ட், எடுத்து வைக்கும் போதே அப்படியே பெய்யுது. அடுத்தது இந்த லச்சா பரோட்டா. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஷ் கலர்ல இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதே எனக்கு தெரியாதுப்பா, சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அடேங்கப்பா, சுட சுட சாப்பிட்றதே இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. பரோட்டா செம்ம சாஃப்டா இருக்கு. இந்த கிரேவி வந்து கீரையில பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டா வந்து சிறு கசப்பா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பரோட்டாலையும் ஆகட்டும் இந்த கிரேவிலையும் ஆகட்டும் நிறைய பட்டர் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ரிச்சான ஃபிளேவர் தெரியுது. தாலும் இருக்கு இதுல. தால் கூட ஒரு கீரையை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டார்டர் தான். இது ஆரம்பத்திலேயே நான் சாப்பிட்டுருக்கணும். பட் வந்து கிரேவி வந்து 2 வாங்கணுமா, நம்ம 4 பரோட்டாஸ் வாங்கியிருக்கோம். அதனால வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். பேபி கார்ன் நல்லா இருக்கும். வாயில போட்டோன்னே எனக்கு ஸ்வீட்னஸ் தான் ஃபிளேவர் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹனி நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி சில்லி ஃபிளேக்ஸும் அந்த ஃபிளேவருக்கு வருது. சில்லி ஃபிளேக்ஸ், கார்லிக் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேபி கார்ன் வந்து நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. பேபி கார்ன் சில இடத்துல குக்கே பண்ண மாட்டாங்க, அப்படியே ரொம்ப கடிச்சு சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது வந்து நல்லா குக் பண்ணதுனால நல்லா உள்ள இறங்குறதே தெரியல. தனியா சாப்பிட்டாதான் தெரியுது. செம்ம ஸ்வீட்டு. அடுத்தது வந்து ரொட்டிக்கு போடுவோம். நிறைய அந்த ஆனியன்ஸ், கார்லிக் எல்லாம் போட்டிருக்காங்க. மிக்ஸ்டு ரொட்டின்னு நினைக்கிறேன் இது. நான் வந்து இந்த கிரேவி மேலேயே எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. சாம் செவேரா கோஃப்தா, இதுதான் அந்த கோஃப்தா. ஒரே ஒரு கோஃப்தா போதும். செம்ம போர்ஷன்ங்க இது. பெரிய பவுலு, நிறைய போர்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளர வந்து நிறைய சீஸும் போட்டிருக்காங்க, பன்னீரும் போட்டிருக்காங்க.
ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் தான். எனக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப இதுவாலாம் தெரியல, வேற மாதிரியான ஃப்ளேவர்லாம் தெரியல. அந்த கிரேவியோட அந்த கோஃப்தா சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பன்னீரும் இருக்கு, சீஸும் இருக்கு, நல்ல ஒரு பயங்கரமான கிராண்டா இருக்கும் அந்த கிரேவி. கோஃப்தாலாம் சான்ஸே கிடையாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை கோஃப்தா இந்த ஒரு டேஸ்ட் இருக்கும்னு. நான் பார்த்த உடனே பயந்தது பாவக்காய் கலர்லயே இருந்துச்சு. ஆனா வந்து நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ரொட்டியை வந்து பட்டேலா பன்னீரோட தான் ட்ரை பண்ண போறோம். சீஸ், பட்டரு, கிரீமு இது எதையுமே அவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ளர இருக்க பன்னீர் பாருங்க, கியூப்ஸா போட்டிருக்காங்க. அதை மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி நான் இப்படி எடுத்து வச்சுட்டேன். இந்த பன்னீரும் எனக்கு வேணும், இந்த ஹீரோவும் நமக்கு வேணும். அப்படியே வச்சிடலாம். பெரிய பைட்டா இருக்கும் போலயே. இதுல வந்து வாயில போட்டோன்னே எனக்கு என்ன ஃபிளேவர் வருதுன்னா கஸ்தூரி மெத்தியோட ஃபிளேவர் வருது. அதே மாதிரி தயிரும் யூஸ் பண்ணிருக்காங்க. பன்னீர் வந்து ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருக்கு. ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும் போதே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் இது ஸ்பைசியாலாம் இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கர்டோட ஸ்பைஸ், தஹியும் அந்த கஸ்தூரி மேத்தியும் டேஸ்ட் சூப்பரா வருது. மொஜிட்டோ நமக்கு டேஸ்ட் தெரியாதுல்ல, மொஜிட்டோ குடிச்சிட்டு அடுத்ததுக்கு போவோம். நிஜமாவே ஸ்பைசியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் குடிச்சோடனே ஸ்பைசி ஃபீல் வருது. அதுக்கப்புறம் மொஜிட்டோனாலே அந்த 7up தானே போடுவாங்க, சாரி ஸ்ப்ரைட்ல தானே போடுவாங்க. ஃபீல் நல்லா இருக்கு. ஆரஞ்சு எசன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த மொஜிட்டோ. இது வந்து பிண்ட் ஸ்பெஷல் ரைஸ். நான் பட்டேலா ரைஸ் சொல்லிட்டேன். அந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் அந்த பேபி கார்ன் இதெல்லாம் க்ரஷ் பண்ணி மெயினா வந்து சில்லி ஃபிளேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் நிறைய தெரியுது. ஏகப்பட்ட ரைஸ் போட்டாச்சு. இந்த பவுலே நிறைய இருக்கும் போல. இந்த சாஸ்ன்னு சொல்லிட்டு எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. நான் எந்த ஸ்டார்டருக்குமே சாஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லைங்க. அட்லீஸ்ட் ரைஸ்க்காவது எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் இந்த லெமனேட் பன்னீர் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது வந்து ரைஸ் கிடையாது, ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினைச்சிட்டே நான் வாயில வச்சா. இது வந்து பிரியாணி, நல்ல ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபிளேவரு. நல்லா இவங்களோட சீக்ரெட் மசாலா ஏதோ உள்ள போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குங்க. எனக்கு வெஜ்ஜீஸ்லாம் ரொம்ப போட்டதுனால அப்படியே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். மெயினா அந்த ப்ரொக்கோலி வந்து நல்லா ஸ்பைஸா லைட்டா சில்லி போட்டு சாட்டே பண்ணி போட்டிருக்காங்க. மொத்தமாவே இந்த ரைஸ் வந்து ஸ்பெஷலா தான் எனக்கு தெரியுது. சில்லி பன்னீர், லெமனேட் சில்லி பன்னீர்னு சொன்னாங்க. கண்டிப்பா வந்து ஸ்பைசியா தான் இருக்கும் போல. நிஜமாவே நான் இந்த பன்னீர்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நேற்று வந்து அவங்க இந்த ஹோட்டலோட ஓனரை மீட் பண்ணியிருந்தேன் பர்மிஷன் கேட்கறதுக்காக. அவங்க அப்பவே சொன்னாங்க, நாங்க வந்து ஸ்பெஷலா ஒரு இடத்துல பன்னீர் ஆர்டர் பண்றோம், எங்களுக்கு வந்து ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு பன்னீர் தனித்தனியா வரும். எந்த பன்னீர் டிஷ் வாங்கினாலும் சரி, பன்னீர் வந்து அவ்வளோ சாஃப்டா டேஸ்டா இருக்கு. ஏன்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் சாப்பிட்டுட்டு இத்தனோண்டு ஒரு கப்லோட நிக்கிறேன்னு பாத்தீங்களா. எனக்கு வந்து இந்த இடத்துல பட்டேலா லஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ் தான். அவங்க இவ்வளோ பெரிய கிளாஸ்ல கொடுப்பாங்க. நமக்கு வயிற்றுல இடம் இல்லாதனால எனக்கு கொஞ்சமா ஒரு சாம்பிள் கொடுங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி பில்லுல இருந்து வாங்கியிருக்கேன். அந்த டூட்டி ஃப்ரூட்டியோட டேஸ்ட் தான் ஒரு பைட்டுக்கும் டாமினேட் பண்ணுது. செம்மையா இருக்கு லஸ்ஸி. அவங்க லஸ்ஸிக்கு மேல கொஞ்சோண்டு ரபடி வச்சு அதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே செம்மையான ரிச் டேஸ்ட்டுங்க. நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது. அவங்க பன்னீர் ஐட்டம்ஸ் எல்லாமே யூனிக்காக தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு நான் சேட்டை பற்றி தான் பேசியிருக்கணும். சேட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செம்மையாக இருந்தது. ஆத்தென்டிக் பஞ்சாபி ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து போர்ட் அவுட் ஆகிட்டு செம்மையா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இந்த ஃபுட்டை. கண்டிப்பா நீங்கெல்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணியே ஆகணும். அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் தான் இது. இதே மாதிரி நம்ம வேற ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா. பாய்.